சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் சிவனப்பா என்று உன்னிடத்தில் ஒரு துக்கமான செய்தியை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நேரம் குறைவாகத்தான் இருப்பதனால் என்னவென்று கேட்டுவிடு என் தங்கமே. நாளை விடியல் நிச்சயமாக இன்று ஒரு விஷயத்தை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன் அப்பா சிவன் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு எல்லாம் என்னவாக நடக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தை நீ உணர்ந்து விட்டாய் என்றால், நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டாய் என்றால், அடுத்த என்ன நடக்கப் போவது என்ன என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே. இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ எப்போதுமே நல்லபடியாக ஏற்றுக்கொள்வாய். உன் அப்பா சிவன் சொல்வது அந்த துக்கமான செய்தி என்று கேட்கத்தான் என் தங்கமே. மனது முன்பதெல்லாம் பாதியாகவும் ஆனால் இப்போதெல்லாம் பதைத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் அனைத்தையும் புரிந்து கொண்டு பிறகு நிச்சயமாக நம் அப்பா நமக்கு எது ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நம்மிடம் சொல்லத்தான் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டதனால் என் குழந்தையே, உனக்கு நடப்பது என்னவென்றாலும் அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரம் இது என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக உன் அப்பாவின் வார்த்தைகளை தெளிவாக பெற்றுவிட்டாய். ஆனால் உனக்கு நடக்கும் சந்தோஷங்கள் உன் கண் முன்னாலேயே உன்னை தெளிவுபடுத்தி ஆறுதல் படுத்திவிடும் என் குழந்தையே. உனக்குள் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எடுத்துக்கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. உந்த அப்பாவின் எப்போதும் போல உன் முன்னால் நிற்பதில் இனி எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சிவன் நான் உன்னோடு இருப்பதில் இந்த ஒரு கவலையும் உனக்கு கலக்கமும் உனக்குள் வேண்டாம் என் தங்கமே. ஏனென்றால் நான் சொல்வதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுக்காமல் எங்கு சென்று விட மாட்டேன் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நான் இருக்கின்ற காலத்தில் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தராமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் உன் அப்பன் சிவன் ஒரு நல்லதை சொல்லும் போது அதனை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனதளவில் என் குழந்தை நீ நெருக்கடியாக இருந்து கொண்டிருக்கின்றாய். மனதளவில் குழந்தையாக கலங்கி போயிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே. உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டு நிற்கின்றாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரியாமல் கலங்கி நிற்கும் போது உனக்கு நடக்கும் எல்லாம் உன்னை ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நிச்சயமாக நல்லபடியாக மறந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கைதான் என் தங்கமே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இனி உனக்கு நடப்பதில் நீ என்ன யார் கட்டாயம் அடையாளம் காண்டுதான் பார்க்க போகின்றாய் என் தங்கமே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது நடக்கும் போதும் யாராலும் உன் வாழ்க்கையில் மறக்க போக முடியாது, மாறப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு நம்பிக்கை உணர்வுகளை உனக்குள் கொடுக்க வேண்டிதான் வருகின்றது. அத்தனையும் சேர்ந்து
வைத்த ஒரு மனநிறைவும் உனக்கு நான் கொடுக்கத்தான் போகின்றேன் என்பதை மறக்காதே. நான் கடந்து வருவதை நீ புரிந்து கொண்டால், உணர்ந்து புரிவதை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால், உன் அப்பன் சிவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்ற அதன் அர்த்தங்களையும் நீ நிச்சயமாக எப்போதும் சரியான ஒரு சந்தர்ப்பத்தை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ என்றும் மறந்துவிடாதே என் குழந்தையே. இந்த நாளில் நான் உனக்கென்று வருகிறேன் என்பதால் மட்டும் என் குழந்தை இங்கு எதையுமே மாற்றி விடுவதில்லை. என் குழந்தையின் மனதுக்குள் நல்ல எண்ணங்கள் வந்து பொழுதும், என் குழந்தையின் மனதுக்குள் நல்ல சிந்தனைகள் வந்த போதும், நாம் நமக்காக வாழ வேண்டும் என்று ஒரு புரிதல் வந்த பிறகு நிச்சயமாக என் குழந்தை தன்னை மாற்றிக்கொண்டாய் என்பதுதான் உண்மை. தனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாய் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தது என்பதில் நீ உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே. சிவன் சொல்வது போல இனி எந்த ஒரு நாளிலும் என் குழந்தை தன்னை நிச்சயமாக மீட்டு எடுத்து விடுவாய் அல்லவா. உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும், உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்வாய் அல்லவா. எதிர்பார்க்கக்கூடிய காலங்கள் நாம் எப்போது சரியாக தெளிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொன்றிலும் நீ உன்னை நிச்சயமாக மேம்படுத்தி கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் என் குழந்தை தனக்கு கிடைக்கும் பல சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ தொலைத்து விட்டிருக்கலாம். ஆனாலும் கூட உனக்கு இந்த வாழ்க்கை தரும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ விட்டு இருக்கின்றாய் என் தங்கமே. ஏன் நடக்கின்றது, எதனால் நடக்கின்றது, இதை யாரால் மறுத்து விடுகின்றேன் என்ற எண்ணம் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக இல்லை. நீ ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்ததை விடவும் இப்போது எல்லாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஒரு பக்குவம் உனக்குள் வந்ததையும் உன் அப்பன் நான் கண்டிருக்கின்றேன் என் தங்கமே. எல்லாத்திற்கும் முன்பாக இருந்தது போலத்தான் இப்போது உனக்கு இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற ஒரு எண்ணத்தை விட உன்னை சுற்றி சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிவன் நான் இருப்பதில் எப்போதும் என் குழந்தைக்கு மகிழ்ச்சி தான் வரும். எப்போதும் என் குழந்தைக்கு சந்தோஷம்தான் இருக்கும். சில விஷயங்கள் உனக்கு சொல்லும் போது அதை எல்லாமும் என் குழந்தை எந்த நிலையிலும் நீ புரிந்து கொள்ள தயாராகும் என் குழந்தை. துக்கமான விஷயங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்று நம்புகின்றேன் என் குழந்தையே. இந்த சிவன் நான் இருக்கும் பொழுது, இனி உன்னை தொடரும் பொழுது, உன்னோடு நான் உன்னிடத்தில் சொல்லும் எல்லா விஷயங்களையும் மாறும், எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதை மறக்காதே. மேலும் மேலும் பல நல்ல தருணங்களை நான் உன் கண்ணுக்கு முன்னால் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். மேலும் பல ஆச்சரியங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்த்து விரும்புகின்றேன். சிவன் நினைத்தது போல இந்த வாழ்க்கை ஒரு நிகழ்வு, இது போன்ற துக்க நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் உன்னால் மீட்டு பெற முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே. அப்படி இருக்கும் பொழுது அதை உடனடியாக நான் உனக்கு சொல்லவும் வேண்டும். உடனடியாக அதை நான் உன் வாழ்க்கைக்கு மாற்றி தரவும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். உனக்கு நன்மை எதுவோ அதை உடனாக செய்வேன் என் குழந்தையே. குழந்தை, நீ பதறாமல் என்ன நடந்தாலும் அத்தனையிலும் உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ புரிந்து கொண்டாள், உன்னை சூழ்ந்து நிற்கும் பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டாள், எதிலுமே இந்த சிவன் என்றும் தெய்வமாக உன்னோடு இருப்பேன். இந்த நாள் முதல் இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ மீட்டுக்கொண்டு வந்துவிட்டால் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நீ கவனித்து கொண்டு அதன்படி செய் என் குழந்தையே. நான் இருக்கின்றேன், எதற்காகவும் பயந்து விடாதே. நீ கவனித்துக் கொண்டிருப்பாய் என்று நம்புகின்றேன் என் குழந்தையே. அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் அந்த எது நடக்கின்றது என்று தடுமாறி நின்று விடாதே. அனைத்தையும் நடத்து நீ சமாளிக்க கூடிய திறமை கொண்டவள் என்று எனக்கு தெரியும். அதை சமாளித்து பழகு என் தங்கமே. இப்படி இவர்கள் விட்டுவிடுவார்கள் என்று அவர்களை நம்புவதை விட நீ உன்னை நம்புவதே மேல் என் தங்கமே. உனக்கு சோதனைகள் வரலாம், மேலும் மேலும் உன்னை சோதித்துக் கொண்டிருக்கும் பல கஷ்டத்தையும் கண்ணீரையும்
கவலையும் உனக்கு இவர்கள் தந்து கொண்டுதான் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பனை எதிர்பார்த்து நிற்பதை விட உன்னால் முடியும். உனக்காக ஒரு வாழ்க்கை என்று வாழ பழகு. அதை அனுபவிக்கின்ற உனக்குதான் தெரியும் இவர்கள் எப்படி வேதனையை கொடுத்து வேடிக்கை பார்ப்பார்கள் என்று. அதை தாண்டி நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கு பிரச்சனை செய்பவர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாகத்தான் நிச்சயமாக ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் எண்ணங்களை மாற்று, இல்லை என்றால் நீ மாறு என் தங்கமே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை ஒருநிலைப்படுத்தி ஒரு நாளில் உன்னை மேம்படுத்தி மனதில் தோன்றும் பல எண்ணங்களையும் பல நல்ல தருணங்களையும் எல்லாம் உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கும்படி உன் அப்பன் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை நினைக்கும் உனக்கு நான் என்றும் கடமை செய்து கொண்டுதான் இருப்பேன். எவ்வளவு நம்பிக்கையை எனக்கு கொடுக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உனக்கு நல்லதை கொடுப்பேன் என் தங்கமே. நான் உன்னோடு என்றும் இருந்து கொண்டே இருப்பேன். இனி உன் பக்கத்தில் திரும்பாமல் உனக்கு அவர்கள் நல்லதை நடத்தி தருவதற்கான, உனக்கு அவர்கள் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுப்பேன். நான் இருப்பது இனி உனக்கு எப்போதும் ஆனந்தத்தை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் குழந்தையே. உன்னை விட்டு நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன். உனக்கானதை முதலில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே முதற்கடமையாக உன் அப்பன் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒவ்வொரு நேரமும் வருகின்றேன். அதை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கும் வேளையில் நாம் வந்தவுடன் நீ அதை தள்ளிவிட்டு செல்வதுதான் இந்த அப்பாவின் மன வருத்தத்தை அதிகப்படுத்தி உன்மேல் கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. அதை மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கை இன்னும் செழிப்பாக உன் அப்பாவால் மாற்றி கொடுக்க முடியும் என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்கும் உன் வாழ்க்கையில் ஒளியை ஏற்ற உன் அப்பா நான் வழி செய்கின்றேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.